நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நண்பர்களை இன்றைக்கி நாங்கள் பாயசம் செய்ய போகிறோம், சேமியா பாயசம். அதனால் எங்களுக்கு தெரிஞ்ச மாரி செய்கிறோம். ஃபஸ்ட்டு பாலை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். இது கூடயே கொஞ்சம் சுகர் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, அதுக்கான தேவையான முந்திரி, திராட்சை, ஏலக்காய் மூணையும் முந்திரி பெருசாங்கெல்லாம் உடச்சி வச்சுருக்கோம். லைட்டாக கொஞ்சோண்டு எண்ணெய் எடுத்துருக்கோம். இது ஜவ்வரிசியை ஊற வச்சு வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணால் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் போட்டு லைட்டாக கொஞ்சம் ப்ரௌன் வர்ற வரைக்கும் வதக்குறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோமா, அது கூடயே நம்ம சேமியா இருக்குது பார்த்திங்களா, நம்ம சேமியாவும் போட்டு அது கூடயே லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா அது அந்த நெய் கூட அந்த சேமியா போட்டு வணங்குறப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வேணுங்கிற சுகரு பார்த்துட்டு போட்டுக்கலாம். சில பேர் சுகர் கம்மியாக குடிப்பாங்க, சில பேர் அதிகமாக குடிப்பாங்க. நமக்கு கொஞ்சம் தண்ணி மாரி குடித்தா தான் பாயசம் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா குடித்த மாரி இருக்கும். அந்த சோறு மாரி குளகுலன்னு இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி மாரி கொஞ்சம் கெட்டியாக குடிக்கணும். அப்படி குடித்தா தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் அதேமாரி தான் வச்சுருக்கேன். தாராளமாக ஒரு 6 பேர் சாப்பிடலாம். என்னது ஆளுக்கு ஒரு கிளாஸ் குடித்தாலும் அதுக்கு தாராளமாக 6 கிளாஸ் இருக்குது. 6 பேர் சாப்பிட்லாம். பாருங்கள், லைட்டாக கொதிச்சுட்டு லைட்டாக கிண்டி விட்டுட்டு, உங்களுக்கு ஜீனி வேணும்னா, உங்களுக்கு சுகர் அதிகமாக வேணும்னா பார்த்துட்டு நீங்கள் மறுபடியும் போட்டுக்கலாம். காலையிலே இன்றைக்கி சுவையான சேமியா பாயசம் நண்பர்களே, சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு.